தமிழ் திரையுலகில எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம அறிமுகமாகி இன்று கோலிவுட்டுடைய உச்ச நட்சத்திரமாக வலம் வருபவர் தான் நம்ம அஜித் சார். இவர் நடிப்புல தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய திரைப்படங்கள் உருவாகிட்டு இருக்கு. இதுல விடாமுயற்சி படத்தை மகுத்திருமேனி டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சாருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்க. லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. விடாமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தீபாவளிக்கு இல்லனா அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். விடாமுயற்சி தொடர்ந்து நம்ம அஜித் சார் கைவசம் உள்ள மற்றொரு படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை மார்க் ஆண்டனி படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. மேலும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனமுமே இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய படப்பிடிப்பின் போது தற்போது ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் நம்ம அஜித் சாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களா. இப்படி ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியாக இருக்கும் அஜித் சார் தனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைக் ரைடிங், கார் ரேஸ் போன்றவற்றில் ஈடுபடுறாரு. மிகப்பெரிய கார் பிரியரான இவர் பல சொகுசு கார்களை தன்னுடைய வீட்டுல வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு. இது போதாது அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி லம்போகினி காரை வாங்கினாரு. சிகப்பு நிறத்துல அவர் வாங்கிய அந்த காரோடைய விலை பாத்தீங்கன்னா ரூபாய் 9 கோடி ஆகும். அந்த காரை பாத்தீங்கன்னா துபாயிலேயே வச்சிருக்காரா. மேலும் இந்த நிலையில தற்போது நம்ம அஜித் சார் புதிய கார் ஒன்றை வாங்கியிருக்காரு. இந்த முறை போர்சே நிறுவனத்தின் GT3 RS மாடல் காரை சொந்தமாக வாங்கியிருக்காரா. இந்த காரோடைய விலை பாத்தீங்கன்னா 3.51 கோடியாக இருக்குமா. இந்த காருடன் அஜித் சார் இருக்கிற புகைப்படம் பாத்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல செம வைரல் ஆகிட்டு இருக்கு. இது போன்ற நம்ம அஜித் சாரை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.